ஹாய், வெல்கம் டு மதி ஃபுட் டிப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குலோப் ஜாமுன் ரெசிபி. நல்ல சாஃப்டாக, ஸ்பாஞ்சியாக, ஜூஸியான குலோப் ஜாமுன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கோவாவில் இந்த குலோப் ஜாமுன் பண்ணியிருக்கிறேன். இதை பிகினர்ஸ் கூட பண்ணலாம். வாங்க இந்த சாஃப்டான குலோப் ஜாமுன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் கோவா எடுத்துருக்கிறேன். இது சர்க்கரை இல்லாத கோவா. இது இப்போ எல்லா கடைகளிலும் ஈஸியாக கிடைக்குது. இல்லைன்னா நீங்கள் பாலை ஒரு 2 லிட்டர் மிதமான சூட்டில் காய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அப்புறமா கெட்டியாக கிடைக்கும். அதை ஒரு நைட்டு மட்டும் ட்ரையாக்க விட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பால்கோவாவை நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை வாங்கிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு எப்போ செய்கிறீங்களோ அப்போ கொஞ்சம் நேரத்துக்கு வெளியில் எடுத்து வச்சுட்டு செய்யணும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நம்ம பவுடர் பண்ணிக்கணும். ரொம்ப அதிகமாக அரைச்சிடக்கூடாது, பவுடராகிற மட்டும்தான் அரைக்கணும். இப்போ இதை ஒரு பெரிய தாம்பலம் இல்லை தட்டில் மாற்றிக்கோங்க. லைட்டாக பவுடர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். லேசாக கட்டிகள் இருந்தால் கையால் எப்படி இதை மாதிரி எடுத்து விட்டுருங்க. நான் இதுக்கு மைதா எவ்வளோ சேர்க்கணுங்கிற அளவை நான் கிராம் கணக்கு இல்லை கப்பு எதுலேயுமே சொல்ல போகிறதில்ல. நான் எப்படி பண்ணுவேங்கிறத சொல்கிறேன். நீங்கள் நல்லா இந்த மாதிரி மிக்சியில் உதுத்தப்புறமா இதை தட்டிட்டு இதை 3 பங்காக பிரிச்சுக்கோங்க. ஈக்குவலாக 3 பங்கு பிரிச்சுட்டு இதில் 1 பங்குக்கு நம்ம மைதா சேர்த்துக்கலாம். மைதாவோட அளவு நீங்கள் எப்போதுமே நீங்கள் வேறு எதுலேயும் அளக்கிறத விட இந்த மாதிரி பண்ணுறது வசதியாக இருக்கும். இப்போ கப்பில் எதுவும் அளந்தீங்கன்னா கோவாவோட அளவு கூடுதலாக ஒரு 1/2 கப்பு அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு மைதா போடும்போது குழப்பம் வரும். அதனால் எவ்வளோ நீங்கள் கிராமில் செஞ்சாலும் நீங்கள் இதே மாதிரி பிரிச்சுட்டு மைதா கலந்துட்டு செஞ்சிங்கன்னா எப்போதுமே சாஃப்டாக வரும். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இப்போ இது ரொம்ப ட்ரையாக இருக்குது, அதனால் லைட்டாக தண்ணி தெளித்து பிசைங்க. அப்பப்போ எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்தளவுக்கு தண்ணி தெளித்து பிசைஞ்சிங்கன்னா நமக்கு கொஞ்சம் டைட்டான டோவாக கிடைக்கிற அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். நல்லா பூரி மாவு அளவுக்கு டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு பிசைஞ்சக்கப்புறமா பூரி தேய்க்கிற பலகையில் வச்சு நம்ம நல்லா பிசையணும். இதை எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டாக பிசைகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். பரோட்டாக்கெல்லாம் பிசைவோம்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி அழுத்தி பிரித்து சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சக்கப்புறமா நம்ம பால் செஞ்சுக்கலாம். பால் போடும்போதும் நல்லா டைட்டாக பால் போடுங்க. நல்லா ஸ்மூத்தான பாலாக இருக்கணும். அது மாதிரி கிராக் இல்லாமல் இருக்கணும். இந்த அளவுக்கு ஸ்மூத்தான பால் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் டைட்டாக போடலைன்னா நமக்கு எண்ணெயில் பொரிக்கும்போது இல்லை ஜீராவில் போடும்போது உதிர்ந்து வந்துடும். அதனால் நல்லா டைட்டாக பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஜீரா செஞ்சுக்கலாம். 1/4 கிலோ ஜீனி எடுத்துருக்கேன். அதில் ஒரு 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றி நம்ம இதை காய்ச்சணும். இதில் பாகுப்பதம்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் எடுத்து தொட்டு பாருங்கள். கையில் நல்லா பிசுப்பாக இருக்கணும், அவ்வளோதான். ரொம்ப காய்ச்சிட்டிங்கன்னா குலாப் ஜாமுன் ஊறாது. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. இல்லைன்னா ரோஸ் வாட்டர் இருந்தால் கூட வாசனைக்காக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதோடு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குலாப் ஜாமுன் பொரிச்சிடலாம். இப்போ நான் எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது. மிதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு பாலாக போட்டுடலாம். மெதுவாக போடுங்க, எண்ணெயில் வெளியில் தெரிக்காத மாதிரி மெதுவாக போடுங்க. ரொம்ப பபுள் வரல பார்த்திங்களா? இந்த அளவுக்கு சூடு இருக்கும்போதே போட்டுடணும். அதே மாதிரி அதிகமான பால்ஸ் போட்டு பொரிக்காதீங்க. இது எண்ணெயில் பொரிக்கும்போது கொஞ்சம் உப்பி வரும். அப்புறமா போட்ட உடனே கொஞ்சமாக கரண்டி வச்சு இந்த மாதிரி கீழே ஒட்டிக்கிடாமல் கலட்டி விடணும். இல்லைன்னா அப்படியே கீழே போய் உட்காந்து கீழே மட்டும் கருப்பாயிடும். இப்போ இந்த மாதிரி எல்லா பாலும் மேலே வந்தப்புறமா இந்த மாதிரி கரண்டியை வச்சு ரோல் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி சுற்றிட்டே இருக்கும் பொழுது நமக்கு எல்லா பக்கமும் ஒன்று போல் கலர் வந்துடும். இல்லைன்னா நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கீழே மட்டும் செவந்துடும். நம்ம திருப்பி போட்டால் கூட அது திரும்பாது. அப்படி சுற்றிட்டே இருந்தீங்கன்னா ஒன்று போல் எல்லா பக்கமும் செவந்து வரும். கலர் நல்லா கிடைக்கும். இந்தளவுக்கு நல்லா வெந்தப்புறமா நம்ம இதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்துக்கலாம்.
நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு டிஷ்யூ பேப்பரில் கண்டிப்பாக வைங்க. இந்த எண்ணெயோடி நம்ம ஜீராவில் போட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. எல்லாத்தையும் டிஷ்யூ பேப்பரில் எண்ணெயை வடித்து எடுத்து வச்சாச்சு. எண்ணெயை மட்டும் வடிச்சிருங்க, ரொம்ப ஆற விட்டுறக்கூடாது. இதை இப்போது ஜீராவில் அப்படியே போட்டுடலாம். ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. ஜீராவில் நல்லா அது ஊறி வரணும். அப்படி ஒரு வேளை ஆறிடுச்சுன்னா ஜீராவை மட்டும் சூடு பண்ணிவிட்டு பாலை போடலாம். 1 மணி நேரம் ஆச்சு. நான் எல்லா பாலையும் போட்டுட்டேன். நல்லா ஊறி வந்திருக்குது. அவ்வளோதான், சூப்பரான குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. ரெடிமேட் மிக்ஸ் வாங்கி செய்கிறத விட இந்த மாதிரி கோவா வாங்கி செஞ்சு பாருங்கள். உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு குழப்பமே இல்லாமல் நான் உங்களுக்கு அளவுகளும் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.